ஆனா அவங்க அதை உணர்ந்து பயணம் பண்ற இடத்துல இல்ல. என்ன பண்றது? மனுஷன் மாறலன்னா என்ன பண்றது? அன்னைக்காவது இருந்தாரு, கண்டார ஒளிமனை சிரிக்கும் போது வஞ்சிக்கிட்டாரு. இன்னைக்கு அதுக்கும் வழி இல்லை. அதனால இவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறாங்க. அப்படித்தான் சாமி எல்லா இடத்துலயுமே அப்படித்தான். அத நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம இப்ப சொல்றாங்க, இங்க கூட சிலர் வர்றவங்க, அங்க போனா அந்த சாமியார் அன்னைக்கு பூரா இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ இருக்க வேண்டாம், அது கும்பிட்டுட்டு போ, எங்களுக்கு என்ன வச்சு. புரியுதுங்களா நான் சொல்றேன்? கும்பிட்டுட்டு போ. இப்ப நான் இங்க வந்தா ஒண்ணும் ஆகல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சாமி? கணக்கு நான் கூட சொல்றேன், கணக்கு மட்டி போயிட்டு வந்தவங்க எல்லாரும் வைப்ரேஷன் கிடைக்கு, அது கிடைக்குங்க சொல்றதுதான் சாமி. ஆமா, அதெல்லாம் மாறிடுச்சு. கிடைக்குதா? உண்மையிலே போறவங்களுக்கு நன்மை பிறக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே அவரை நேசிச்சு போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருக்கு, இல்லைன்னா இல்லை. சும்மா போயிட்டு வரேன், பாக்குறதுக்கு போயிட்டு வரேன், கணக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பாப்போம்னு. இங்க கூட நிறைய பேர் வராங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வந்தேன் ஜாமின்னு சொல்றாங்க. சரியா, நல்லா பாத்துட்டு போயா, வேற என்ன சொல்ல முடியும்? நேத்து தாடா, இன்னைக்கு நேத்து தானடா, இன்னைக்குன்னா எப்படிடா இந்நேரம் வருவாங்க? வாசுதேவ நல்லூர்ல இருந்து வந்திருக்கான் பாக்குறதுக்குன்னு, எப்படி இருக்கு என்ன செய்றாங்கன்னு பார்க்க போனது வந்தங்க. என்ன சொல்ல முடியும்? சரியா, நல்லா பார்த்துட்டு போயா, அவ்வளவுதான். அப்ப இது நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம். உண்மையான நிலைப்பாட்டுல நம்ம அந்த ஜெயிக்கணும், எந்த விஷயம்னாலும் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உண்டான வேலையை செய்யாம நமக்கு கூலி கிடைக்காது சாமி, சம்பளம் கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு சொல்றேன் சாமி, இன்னைக்கு நிலைமைக்கு உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன், இன்னைக்கு நிலைமைக்கு என்கிட்ட 1000 ரூபாய் கூட கிடையாது. சரிஜா? இன்னைக்கு என்ன சித்ரா பௌர்ணமியா சாமி? சித்திரை, வைகாசி, ஆனி பௌர்ணமிக்கு பாருங்க, நான் இப்ப நம்ம போனது மாதிரி போகிற அளவுக்கு என் கையில இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. போகணும்னா போலாம். இப்ப எப்படி வேலூர் போயிட்டு வந்தோமோ அதே மாதிரி போலாம். 3வது பௌர்ணமிக்கு அது இருக்கும். புரியுதுங்களா? காரணம் என்ன? நான் என்ன வேலைக்கா போறேன்? இல்ல இங்க எல்லாரும் இந்த உண்டியில டமர்னு போட்டுறாங்களா? எங்கேயாவது ஒரு பக்கத்துல இருந்து அது சேரும். அந்த நம்பிக்கை, என்னோட குருநாதர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, என்ன அளவுக்கு நீங்களாம் வச்சுக்கிறீங்களான்னு சொல்ல முடியாது. அது நான் அதுக்கும் சொல்லு, என் குருநாதர் எப்படி என் மேல வச்சிருக்கிறாரோ அதை விட 2 மடங்கு அதிகமா நான் அவர் மேல வச்சிருக்கிறேன் நம்பிக்கையும் இதுவும். அதனால எனக்கு அது நடக்குது. நீங்க அந்த அளவுக்கு இல்லைனாலும் உங்களை காப்பாத்திக்கிற அளவுக்காவது நம்பிக்கையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த நம்பிக்கை கொண்டு வந்துட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்வியை கேட்க மாட்டீங்கல்ல, இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்கல்ல, அந்த பாட்டே பாட மாட்டீங்கல்ல. அட போயா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்துடும், அதுக்கு எதுக்கு? இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும், அந்த எண்ணத்துக்குள்ள வந்துருவீங்க. புரியுதுங்களா? அதுதான் சொல்றேன். நேத்து இருக்கணுமா முந்தான இருக்கணுமா சிலிண்டர் இருக்கும்போது யார் இருந்தா? பள்ளிமா வருது இல்லையே, நேத்து பள்ளிமா யார் இருக்கும்போது இறக்கும். சிலிண்டர் இறக்க சொல்லிட்டேன் சாமி.
இறக்க சொல்லிட்டு பார்த்தா கொடுக்க காசு இல்ல. ஓ சாமி நாளைக்கு வா சாமி, இன்னைக்கு இல்ல அப்படின்னு. சாமி மேனேஜர் மாதிரி நான் என்ன செய்ய அப்படின்னாப்புல, என்னமோ செஞ்சுக்கோ இன்னைக்கு காசு இல்ல அப்படின்னு. இன்னைக்கு காலையில, நேத்து காலையில வந்தாரு, 10 மணிக்கு இருக்குமா சாமி, வந்தாரு. ஆமா மத்தியானம் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா வந்தாரு. அந்த இதுல என்ன இருக்குன்னு பாரு, 2200 அவருக்கு மாத்தி விடியான்னு. அவ்வளவுதான். புரிஞ்சதுங்களா? அந்த நம்பிக்கையை நாம வச்சு இருந்தால், இன்னும் நீங்க உழைக்கிறவங்க இறைவன் கிட்ட நம்ம எப்படி நெருங்கணுமோ நெருங்கிடணும் சார். அது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் கிடையாது. ஈஸியா இறைவனை நெருங்கிடலாம். அதுதான் சொல்றேன், அதுக்கான முயற்சியும் அந்த வேலையும் நம்ம செய்யறது இல்லை. அதை விட்டுட்டு நம்ம வேற என்னென்னமோ பண்ணிட்டு தர்றோம். நாம இறைவனுக்கு எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. அவங்ககிட்ட என்ன இல்ல நம்ம கொடுக்கறதுக்கு? புரியுது நான் சொல்றது? அவன் எதிர்பார்க்கறதுல ஒரே விஷயம்தான், அவன் மேல நீ வைக்கிற நம்பிக்கை. நம்பிக்கை வச்சு அவங்ககிட்ட மன்றாட கத்துக்கோ.